வணக்கம் சார். ரெண்டு கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த இஸ்லாம் பெண்கள ஆடை விஷயம் சம்மந்தமாக எனக்கு மிச்ச காலமாக ஒரு டவுட் ஒன்று இருக்குது சார். அது சில இடத்துல அவங்க அது சரியான முறையில் அவங்களோட ஆடை அணிகலன்களை அணிகிறாங்க. ஆனால் நம்மளோட இடங்களை தவிர வேறு ஊர்களுக்கு போனால், அதாவது கொழும்பு அந்த மாதிரி சிங்கள பிரதேசங்களில் போனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அதை முறையாக அணிகிறதில்லை. அது சம்மந்தமாக அவங்களோட பள்ளிவாசல்கள்லையோ இல்லை அவங்களோட மத அவங்களோட அதாவது சொற்பொழிவுகள்லையோ அதை வழிநடத்துதல்கள் எப்படி இருக்குது, அதுதான் என்னோட டவுட். அது உங்கள் பேர்? ஜெனிட்டா. சகோதரி அவர்கள் அழகான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னென்னா, இஸ்லாமிய சகோதரிகளுடைய ஆடை முறை, இந்த ஆடை முறையை இஸ்லாமிய சகோதரிகளை இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவங்க சரியாக ஆடைகளை அணிகிறார்கள். ஆனால் கொழும்பு மாதிரி அவுட் ஆஃப் பெட்டிகுலோ போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் இதை முழுமையாக அணிகிற மாதிரி தெரியலை. இதற்காக நீங்கள் என்ன முறைப்படுத்தல்களை வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் பள்ளிவாசல்களில் அல்லது ஜமாத்துகளில் ஏதாவது நடைமுறை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். முதலாவது என்னன்னா, இஸ்லாமிய பெண்களுடைய ஆடைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன முறை வச்சிருக்கிறோம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை முறை என்றொன்று இருக்கிறது. நீங்க பார்க்குற ஆடை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் ஹபாயா உடுத்திருக்கிறாங்க. ஹபாயான்னா முழுமையான ஒரு ஆடை. ஆரம்பத்தில் கருப்பில் உடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் இப்போ மாறி கலர்லையும் உடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த கருப்பில் நிறைய பேர் என்னன்னா புலனர்வைக்கெல்லாம் உதாரணமாக புலனர்வையை பார்த்தோம்னா கருப்பில் உடுத்துருப்பாங்க. புலனர்வை மட்டக்களப்பை எடுத்துக்கிறோம், கடுமையான ஹீட்டாக இருக்கும். ஹீட்டுக்குள்ள கருப்பில் உடுத்தா என்னமா இருக்கும்? ஆனால் அந்த பிள்ளை சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான், அதான் யோசனையாக இருக்கும். விஞ்ஞானம் படிக்கிறக்குள்ள முழு கருப்புலையை உடுத்தால் அந்த விஞ்ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்காக சொல்றேன். என்னன்னா, கருப்புலையே அணிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, முழுமையாக ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்கல்ல, இதற்கு பேர் ஹபாயா என்று அவங்க வச்சுக்கிருவாங்க. புர்காண்டுவாங்க, ஹபாயாம்பாங்க, தலையை மறைத்து அப்படி வச்சுக்கிருவாங்க. இஸ்லாம் சொல்லுகிற முதன்மையான ஆடை என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய பெண்கள் இந்த கையினுடைய மணிக்கட்டு இதற்கு பிறகுள்ள பகுதிகளை திறக்க முடியும். இந்த பகுதிகளை திறந்துக்கிறலாம், மற்ற பகுதிகள் மறைக்க வேண்டும். முகத்தை திறக்க வேண்டும், மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். கரண்டை காலுக்கு கீழுள்ள பகுதி, சாக்ஸ் போடுற பகுதி இருக்குதா இல்லையா, கால், இந்த பகுதிகளை திறக்க முடியும், மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய பெண்களுடைய ஆடை முறை. ஆடை முறைங்கிறது என்னன்னா, எந்த பகுதியை திறக்கணுமோ அந்த பகுதியை திறக்கிறதுக்கு அனுமதி, மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். அது ஹபாயா என்கிற ஆடையை கொண்டும் மறைக்க முடியும். இறுக்கமாக இல்லாம வேறு விதமான எண்ணங்களை தூண்டும் விதமாக இல்லாமல் மறைக்க முடியும் என்றால் அப்படியும் மறைக்க முடியும். இல்ல ஒரு சல்வாரத்தான் நான் உடுக்க போறேன், எனக்கு கரெக்டா உடம்ப மறைக்க முடியும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறான்னா, தலையை மறைச்சு முகத்தை திறந்து மற்ற பகுதிகளை மறைக்க முடியும்னா அப்படி மறைக்க முடியும். எப்படியோ ஆடையை கொண்டு இந்த பகுதிகளை மறைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் ஆடை முறையாக சொல்லுவது. ஆனா நிறைய பேர் அப்ப ஏன் ஹபாயாவை உடுக்குறாங்க என்று கேட்டீங்கன்னா, ரொம்ப லேசு, அதுக்காக உடுக்குறாங்க, வேற ஒரு காரணமும் இல்லை. என்னன்னா, ஈஸியா அவங்க சல்வார் உடுத்திருப்பாங்க. இப்போ யூனிவர்சிட்டிக்கு வரணும், நாளைக்கு யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஹபாயா இருக்கு, கொழுவி வச்சிருப்பாங்க, எடுத்தாச்சு போட்டாச்சு வந்தாச்சு. இங்க தலையில மாற்றுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும், வேற எதுக்கும் லேட் ஆகாது. இங்க இந்த கிளிப் எல்லாம் மாட்டுவாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் மாட்டோம். இன்னும் சொல்ல போனா ஆம்பளை பசங்களை கூட சீக்கிரமா ரெடி ஆயிடுவாங்க. இந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆம்பளை பையங்க எப்படி ரெடி ஆகுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல, கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அவனே அவனை 10 வாட்டி பார்த்து அவனே அவனை ரசிச்சு, ஆமாடா நீ அப்படித்தாண்டா இருக்கிற என்று அழகா இருந்த தலைமுடிய 10 வாட்டி களைஞ்சு விட்டு திரும்ப திரும்ப களைஞ்சு விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அம்மா என்ன சொல்லுவாடே, பொண்ணு மாதிரி ரெடி ஆகுறியடா, பொண்ணே ரெடியாகி போயிருப்பா. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு லேட் ஆகாது. இந்த ஆடை என்னன்னு கேட்டா ஈஸிக்காக அணிகிறாங்களே தவிர அதுதான் ஆடை என்பது அல்ல. உடலை மறைக்க வேண்டும். நான் மேல சொன்ன மாதிரி உடலை எந்த ஆடையை கொண்டு மறைத்தாலும் அதிலே பிரச்சனை இல்லை. இப்ப சகோதரி அவங்களுடைய கேள்வி என்னன்னா, மட்டக்களப்புல நாங்க பார்க்கிற இங்க பார்க்கிற பிள்ளைகள் இப்படி அபாயா எல்லாம் உடுத்துக்கிட்டு வர்றாங்க, ஆனா வெளியில போகும்போது அப்படி இல்லாம முஸ்லிம் பெண்கள் ஆடையை ஒழுங்காக கடைபிடிக்காத நிலையும் இருக்கிறது, இதற்கு என்ன திட்டம் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. திட்டத்தை பொறுத்தவரையிலமா நாங்கள் போதனை மட்டும்தான் செய்ய முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில லா இக்ராஹ ஃபித்தீன், குர்ஆனுடைய வசனம் என்னன்னு கேட்டா, இறைவன் எங்களுக்கு சொல்லுகிற கட்டளை என்னன்னா, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. இஸ்லாத்திலேயே ஒருத்தருக்கு இருக்க பிடிக்கல, நான் போறேன்னு போறாங்க, இறைவனுக்கு ஏதாவது குறைய போகுதா? இறைவனுடைய கசானாவில் குறைஞ்சிருமா? ஏதாவது நஷ்டம் வந்துருமானா நஷ்டம் வராது. நாங்கள் செய்கிற வேலை என்னன்னா, எந்த ஜமாத்தா இருந்தாலும், எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும், எந்த ஆலிமாக இருந்தாலும், எந்த அறிஞராக இருந்தாலும் இஸ்லாமிய பெண்கள் இப்படி ஆடை அணிய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்கிறோம்.
அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த ஆடையை அணிந்தால் அவர்களுக்கு இறைவனிடத்தில் விமோசனம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள், மறுமையினுடைய நிகழ்விலே அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். இல்லை என்றால் அவர்களை இறைவன் தண்டிக்க போகிறான் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே போதிப்பது மட்டும்தான் எங்களுடைய கடமை, யாருக்கும் நாங்கள் எதையும் திணிக்க முடியாது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பிள்ளைகள் அபாயா உடுத்து உடலை மறைச்சு வரக்கூடிய பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க. அது இல்லாம வெஸ்டர்ன் டைப்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க பாப்பீங்க. அந்த ரெண்டு தரப்பையும் நாங்க திணிக்க முடியாது, எங்களுடைய கருத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா ஊடகங்கள் என்ன சொல்லணும்னா முஸ்லிம்கள் ஆடை திணிப்பு செய்கிறார்கள் அப்படிம்பாங்க. நாங்க எங்கேயுமே திணிக்கல, விரும்பின ஆடையை அவங்க அணிய முடியும். ஆனால் இஸ்லாத்துடைய போதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு போதிப்பதை தவிர வேறு எந்த திட்டமும் எங்களிடத்தில் இல்லை, போதனை மட்டும்தான் எங்களுடைய திட்டம்.